வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம பார்த்தீங்கன்னாக்கா 2025 நடக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4க்காக வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு தமிழ், அதாவது ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சும் நம்ம வந்து டெஸ்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து தமிழ் அறிஞர்களில் ஃபஸ்ட்டு பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆல்ரெடி 3 பேரை கொடுத்தாச்சு. லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான். இவரை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம். டெஸ்டஸ் வந்து வைக்கலாம். ஸோ இவரை வந்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருப்பார். ஸோ இவருடைய நூல்களை வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஆசிய ஜோதி, ஆசிய ஜோதி வந்து இருக்கும். அதாச்சும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எட்வர்ட் ஹெர்னால்டு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷில், அதாவது ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் எழுதியிருப்பார். லைட் ஆஃப் ஏஷியான்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கவிமணி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருப்பாரு. அதனுடைய நூல் தான் வந்து ஆசிய ஜோதின்னு சொல்லி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அப்படின்றத உருவாக்கியது யாருன்னு கேட்டாக்கா பிம்பிச்சாரர் தான் வந்து வருவார். பிம்பிச்சாரர் தான் வந்து மகதத்தில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. அவரு தான் வந்து தன்னுடைய யாகத்துக்காக ஆடுகளை வந்து பலி கொடுத்துருப்பாரு. ஃபஸ்ட்டு பலி கொடுத்துருப்பாரு. அதை பற்றி ஒரு கதையை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து புத்தர் வந்து சொல்லியிருப்பாரு. புத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சமகாலத்தில் தான், கிமு 6ஆம் நூற்றாண்டு. சரி, கிபி 6ஆம் நூற்றாண்டு. இந்த 6ஆம் நூற்றாண்டுல இதெல்லாம் வந்து நடந்திருக்கும். இதை வந்து சொல்லியிருப்பாங்க. புத்தர் வந்து கேட்டிருப்பாரு பிம்பிசாரர்கிட்ட, வாயிலா ஜீவனை பலி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு யாகம் சரியா போயிடுமா அப்படின்னு சொல்லிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கேட்டிருப்பாரு. அதனுடைய லைன்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. யாகசாலைக்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடுகள்லாம் எடுத்துட்டு போவாங்க. அதை பற்றி வந்து புத்தர் வந்து பேசியிருப்பாரு. ஏன் அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைன்ஸ்லாம் நமக்கு அதிகமாக வந்து தேவையில்ல. கவிமணி என்று அழைக்கப்படுவர் யார்? தேசிய விநாயகம் பிள்ளை. அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு லைனா தெரிஞ்சுக்கங்க. நின்றவர் கண்டு நடுங்கினரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினரே என தொடங்கும் பாடல் எதில் வந்து இருக்குன்னு கேட்டால் ஆசிய ஜோதியில. எழுதியவர் யாருன்னா கவிமணி. வாழும் உயிரை வாங்கிடங்கள் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு கேட்க கவிமணி வந்து சொல்லியிருப்பாரு. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதையாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம கவிமணி தான் சொல்லியிருப்பாரு. நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றுமே வந்து ஆண்டிடலாம்னு சொல்லிட்டு பாருங்க அவர் தான் சொல்லியிருப்பாரு. பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலாரே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க அறிந்தில்லவரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருப்பாரு. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் சொல்லி பண்ணக்க இந்த லைன்ஸ் வரும். உங்களுக்கு அடுத்த டாபிக் வரும். அதில் வரக்கூடிய லைன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் எனக்கு நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டினை தலையோடு அகன்றிடுமோ அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு கேட்டாங்க. இந்த லைன் எழுதியவர் கவிமணி. இந்த லைனை சொன்னவர் யாருன்னு கேட்டாக்க புத்தர் வந்து சொல்லியிருப்பாரு. 1000 பாவம் பண்ணிட்டு ஒரு ஆட்டை பலி கொடுத்துட்டு எல்லாம் சரியா போயிடுமோ அப்படின்னு சொல்லிலாம் வந்து கேட்டிருப்பாரு. இதில் இருக்கக்கூடிய சொல்லும் போல வந்து இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சிலபஸ் வைஸ் தான் சொல்லும் போலும் கேட்குறாங்க. அதனால சிலபஸ்ல இருக்கக்கூடிய சொல்லும் போல இம்பார்ட்டன்ட். அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர், கருணை இரக்கம், வீழும்னா விழும், ஆகாதுன்னா முடியாது, நீள்நிலம்னா பரந்த நிலம், முற்றும் முழுவதும், மாறினா மழை, கும்பினா வயிறு, பூதளம்னா பூமி, பார்னா உலகம். தேசிய கவிமணி, தேசிய விநாயகனார். கவிமணி தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் ஆவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 36 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சரா வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு. 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? கவிமணின்னு சொல்லி கேட்கலாம். கவிமணி எத்தனை வருஷம் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் சொல்லி கேட்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 36. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி ஆசிரியராக இருந்தாரா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்கலாம். அப்படியும் வந்து கேட்கலாம். கவிமணி எனும் பட்டத்தை வந்து பெற்றவர். ஆசிய ஜோதி பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியில் எட்வின் ஹெர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தரின் வரலாற்றை வந்து கூறக்கூடிய நூல் தான் வந்து ஆசிய ஜோதி. நான் சொன்னேன் இல்லையா, இந்த லைன்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். இங்கே தான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து நிறைய ஃப்ரேம் பண்ணுவாங்க. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் எனும் தொடங்கும் பாடலின் ஆசிரியர்னா கவிமணி. சரிங்களா? உடலில் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமே, சுத்தம் உள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு நீ எதனை நித்தம் நித்தம் பேணுவியல் நீண்ட ஆயுள் பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடல் நலத்தை வந்து பெருமையா பேசியிருப்பாரு. உடல் நலத்தை வந்து சொல்லியிருப்பாரு. இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலை மழை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே.
இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க மட்டும் இல்ல. உங்களுக்கு ஒரு இடத்துல பாக்ஸ்லயும் வந்து குடுத்துருப்பாங்க. அத சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் நெறைய டைம் கேட்டுருப்பாங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். "காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடிப்போவானே" அப்படின்னு சொல்லி எழுதியவர் யாருன்னா, கவிமணி. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். அடுத்தது கூழியே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாக உறங்கப்பா. கூழ குடிச்சாலும் குளிச்சுட்டு குடி, ஏழையா ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இரவில் நன்றாக தூங்கு அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு கேட்டாக்கா நம்ம கவிமணி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். மனுஷ வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் நலத்துக்கு என்னெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. "மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பேயேல் திட்டுமுட்டு பட்டுடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய்." அதாவது அளவில்லாம சாப்பிடுறது. வயிறு ஃபுல்லா அப்படியே வயிறு தெகட்ட தெகட்ட வந்து சாப்பிடுறது. சாப்பிட்டு போய் அப்படியே வாயில படுத்துக்கினா தொப்பை விழும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாரு. "மட்டுக்குணவை உண்ணாமல்" மட்டுக்குணவை அதாவது குறிப்பிட்டு சாப்பிடாம வாரி வாரி சாப்பிடுறது. திட்டு முட்டாலே பட்டு போய் தினமும் போய் பாயில விழுந்து படுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. "தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும் நோயை ஓட்டிவிடும் அப்பா 100 வயதும் தருமப்பா." அதாவது தூய காற்றும், தண்ணீரும் ஓகேவா? காற்றும், தண்ணீரும் பசி எடுத்த பின்னாடி தான் சாப்பிடணும்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. "சுண்ட பசித்த பின் உணவும்." அதாவது பசி எடுக்காம போயிட்டு கண்ட டைமுக்கெல்லாம் சாப்பிடுறதுக்கு, அது இல்லாம பசி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டா உனக்கு வந்து ஆயுள் வந்து நல்லா இருக்கும். நோயை வந்து ஓட்டி விடலாம். 100 வயசு வரைக்கும் வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. "அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே வருமுன் நோயைக் காப்பதே வையம் புகழ வாழ்வாயே." இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். "வருமுன் நோயைக் காப்பாயே வையம் புகழ வாழ்வாயே" என தொடங்கிய பாடலின் ஆசிரியர்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இந்த லைன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இருக்கக்கூடிய லைன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னாக்கா, "நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டுன்னா அளவு சுண்ட" அப்படின்னாக்கா நன்கு. நன்கு பசி எடுத்த அப்புறம் தான் சாப்பிடணும்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. திட்டுமுட்டுனா தடுமாற்றம், பேணுவேல்னா பாதுகாத்தல், வையம்னா உலகம். உலகத்துக்கு பாருங்க எத்தன இடத்துல புதுசு புதுசா இருக்கு. பாரதியார்ல ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாறி மாறி இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாரி வந்துட்டே இருக்கும். அடுத்தது இங்க வந்து அவருடைய நூல்கள் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ, அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவிமணி என போற்றப்படுவர் வந்து எனக்கு தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணி என்று அழைக்கப்படுவர் தேசிய விநாயகனார். இவர் வந்து குமரி மாவட்டத்தில தேரூரில் பிறந்தவர். தேரூரில் பிறந்தவர் யாருன்னு சொல்லிட்டு கீழ வந்து ஆப்ஷன் குடுக்கலாம். தேரூரில் பிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்கலாம். 36 ஆண்டுகள் எனக்கு ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். இவர் எழுதிய நூல்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் யார்? கதர் பிறந்த கதை என்னும் கவிதை நூல்களை இயற்றியவர் யார்? கவிதை நூல்களை வந்து இயற்றியவர் யார்? ஆசிய ஜோதி எனும் கவிதை நூலை இயற்றியவர் யார்? அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். உமர் கய்யாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்தவர் யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பாருங்க, கவிமணியின் மொழிபெயர்ப்பு நூல் எதுன்னு சொல்லிட்டு கீழ வந்து இது 4மே குடுத்துடலாம். ஆசிய ஜோதி, மருமக்கள் வழிமான்மியம், கதர் பிறந்த கையன்னு சொல்லி குடுத்துடலாம். மொழிபெயர்ப்புன்னு கேட்டா ஆசிய ஜோதியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கிலீஷ்ல இருக்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஆனா உமர் கய்யாம் பாடல்கள். உமர் கய்யாம் பாடல்கள்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய பாடலே இருக்கு. அத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்திருப்பாரு. மொழிபெயர்ப்பு நூலை வந்து படைச்சிருப்பாரு. மலரும் மாலையும். மலரும் மாலையும் எனும் நூல் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பாடல் எடுத்திருப்பாங்க. இந்த மலரும் மாலையும் யாரு? அப்படின்னு கேட்பாங்க. மலரும் மாலையும் பார்த்தீங்கன்னாக்கா, அதுவும் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான். ஓகேவா? இவர பத்தி கொஸ்டின் இவ்வளவுதான். இவ்வளவுதான் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ, இங்க நான் காமிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமா கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். இதுவே போதுமானது. ஸோ, அடுத்து டெஸ்ட்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு இந்த 4 பேர பத்தி டெஸ்ட் இருக்கும். ஸோ, ரெடியா இருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.